ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என்னையே நம்பி சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என் அன்பு பிள்ளை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நாளைக்கு உன் மனசு மகிழும்படியாக ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்து தான் உன்னை பார்க்க வந்தேன். நீயே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. தேவைக்காக தான் உன்னை தேடி வந்தாங்கன்னு தெரிஞ்சும் கூட நீ எல்லாருக்கிட்டையும் அன்பா அனுசரணையா நல்லபடியாக உபசரிப்பு செஞ்சு நல்லபடியாக கவனிச்சுக்கிற. அப்படி நல்ல மனசு கொண்ட நீ எல்லாருடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கிட்டாலும் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த நிலைமையை மாற்றி அமைக்கப் போகிறேன். உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உண்மையாகவே உன் மேலே அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்ட நல்ல உறவுகளை உன்னை நோக்கி நான் கூட்டிகிட்டு வரப்போகிறேன். எப்போவுமே எல்லா மனிதர்களும் பிறக்கும்போது நல்லவங்களாக பிறந்தாலும் வாழ்க்கையை வாழும்போது அடுத்தவனை பார்த்து அவன் நம்மளை விட நல்லா வாழ்கிறானே, நம்மளை விட சுகமாக சொகுசாக வாழ்கிறானே, நம்மளை விட நிறைய காசு பணம் வச்சிருக்கானேன்னு அடுத்தவனை பார்த்து யோசிக்கிற இந்த விதம்தான் எல்லா துன்பங்களுக்கும் மனிதர்கள் வாழ்க்கையில் மூல காரணமாக அமைஞ்சிடுது. இந்த உலக வாழ்க்கையில் யார் நல்லா இருந்தாலும் அதை பார்த்து பொறுக்க மாட்டாமல் பொறாமை கொள்ளக்கூடிய மனிதர்களாக நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கே தெரியாமல் அடுத்தவனை பார்த்து ஏங்குவதும் அதை போல் நமக்கு எப்போ அமையும்னு எதிர்பார்க்குறதும் மனிதனுடைய ஒரு கவனக்குறைவாகவும் ஒரு பலவீனமாகவும் தான் நான் நினைக்கிறேன். எதை தெரியுமா நீ கவனமாக பார்க்கணும்? அடுத்தவன் என்ன திறமையால் மேலே வந்தாங்க, நம்ம திறமை எப்படி வளர்த்துக்கணுன்றதில் கவனம் செலுத்தணும். அதில் தான் உன்னுடைய பலத்தை அதிகப்படுத்தணும். அதை விட்டுட்டு பொறாமை கொள்வதும் அடுத்தவனை பார்த்து ஏங்குவதும் எந்த விதத்திலும் உனக்கு பயன் தராது என் செல்லமே. எதை செய்கிறதா இருந்தாலும் அறகுறையாக செய்யாமல் நல்லா நிதானமாக சரியாக கவனமாக முழுசாக பொறுமையாக பொறுப்பாக செஞ்சு முடி. கெட்ட விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக நீரு. இந்த உலகத்தில் அறிவு தேவைகளை விட கவனக்குறைவு தான் எல்லாருக்கும் அதிக கஷ்டங்களை கொடுக்குது. அறிவுங்கிறது எறும்புன்னா வாழ்க்கைங்கிறது இந்த உலகம். எறும்பு போல சின்ன விஷயமாகிய அறிவு எல்லாவற்றிற்கும் பயன்படாது. நீ தான் வாழ்க்கையை பக்குவமாக வாழ காத்துக்கணும். எல்லாவற்றிற்குமே புத்தியை பயன்படுத்தாமல் சில இடங்களில் மனசையும் சில இடங்களில் அன்பையும் காட்டி உன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்கவும் நடத்திக்கவும் தயாராக இருக்கணும் என் செல்லமே. எந்த விஷயமும் உன் கையில் கிடைக்கும்னு நீ முடிவெடுத்துட்டினா அதை எப்படி கொண்டு வந்து சேர்க்கறதுன்னு யோசிச்சு அதற்கான முயற்சிகளை செய்ய. உன் மனசில் எப்போதும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோன்ற கவலை இருக்கவே கூடாது. எங்கே போய் சேர போகிறோம், நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம உயர்வோன்று வழியே தெரியாத பாதையில் மனசில் பல வழியையும் வேதனையும் வச்சுக்கிட்டு நடந்து போகிற என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கை துணையாக இந்த சாயப்பா எப்போதும் இருப்பேன். நீ செய்ததை விட எல்லா விஷயங்களும் சிறப்பாக பல மடங்கு பலனாக பரிசாக உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. இந்த உலகத்திலேயே நீ கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம்னா அது அமைதியாக இருப்பது தான். எந்த சூழ்நிலையிலும் நீ அமைதியாக பொறுமையாக இருந்தினா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சிடும். உனக்கு உன் வாழ்க்கையில் கிடைக்கிற அனைத்துமே என்னால் நிர்ணயிக்கப்பட்டது தான். எல்லாமே நல்லதாகவே உனக்கு நடந்தால் அது அதிசயம், கெட்டதாகவே இருந்தால் அது அனுபவம். இப்போது நல்ல விஷயங்களையே உனக்கு நடத்தி கொடுத்து நீயே ஆச்சரியப்படும்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன். உன் கனவெல்லாம் கைகூடி நனவாகி நிஜமாக மாறப்போகுது. நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தையே உனக்காக உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் இந்த சாயப்பா உன்கிட்ட பேச வந்தேன். நாளையிலிருந்து உன் வாழ்க்கையானது நல்ல நலமுள்ளதாகவும் பலமுள்ளதாகவும் மாறி உன் எதிர்காலம் சிறப்புள்ளதாக ஆகப்போகுது. நான் எப்போவுமே கீழே போட்டு உடைச்ச பொருட்களைத்தான் ரொம்ப அழகாக பயன்படுத்துவேன். உதாரணத்துக்கு மேகங்கள் மேலிருந்து கீழே விழுந்து உடையும் போது தான் அது மழையாக பொழிகிறது. அதே போல் மண்ணாகிய நிலம் உடையும் போது தான் அது உழுகக்கூடிய வயலாக மாறி விளைச்சலை தருது. அதே போல் முழுசாக இருக்க நெல் உடையும் போது தான்
அது விதையாக மாறி மறுபடியும் நிறைய அரிசி கிடைக்குது. உடைந்த விதைகள் தான் எப்போதுமே புது செடிகளுக்கு வாழ்க்கையை கொடுக்கும். அதனால் நீ எப்பயாவது மனசுடைஞ்சு நொறுங்கி போனீன்னா உன் வாழ்க்கையில் நான் உனக்கு ஒரு புது வாழ்க்கைக்கு தயார்படுத்துகிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக அதை ஏற்றுக்கோ. மனசுடைஞ்சு நொந்து போய் சோர்ந்து போய் உட்கார்றதுக்கு நீ ஒன்றும் கோலை கிடையாதுல்லவா? உன் மனசு உடஞ்சி போகிற அளவுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் நடந்ததுன்னா அடுத்தே உன்னை உயர்த்தக்கூடிய அளவுக்கு உனக்கான நல்ல விஷயத்தை நான் நடத்துவேங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போவுமே யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்காம ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க பழகு. கடந்த காலத்தில் நீ செஞ்ச தப்பை எல்லாம் மறந்துட்டு அதிலிருந்து கற்றுக்கிட்ட பாடத்தை ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு என்ன வேணுங்கிறதுல நீ தான் மன உறுதியோடு இருந்து அதை எப்படியாவது அடைவதற்கு முயற்சி செய்யணும். வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை பார்த்து பயந்து ஓட நினைக்காம அதை எதிர்கொண்டு சரி செய்ய முயற்சி செய். உன்னுடைய இலக்கை அடைவதற்காக நீ செய்யும் முயற்சியில் ஒருபோதும் பின்வாங்கக்கூடாது. நீ செய்கிற எந்த தப்புக்கும் நான் பெருசாக உனக்கு தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறது உண்மைதான். ஆனால் அடுத்தவனை ஏமாற்றப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் கண்டிப்பாக உனக்கு மிகப்பெரிய தண்டனை இந்த அப்பாவிடமிருந்து கிடைக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நிகழ்காலத்தையே நினச்சி கஷ்டப்படாமல் இனி வரக்கூடிய எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும்னு நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் தனிமையான நேரங்கள் கிடைப்பதே உன்னை பற்றி நீ யோசிக்கணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறேன். தனிமையான நேரம் உட்காந்து உன்னை பற்றி நல்லா யோசித்து நீ யார், என்ன செய்யணும், எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்றத நல்லா யோசிச்சு பாரு. இனி நடக்கக்கூடிய விஷயங்களில் உன் வாழ்வில் நடக்கக்கூடியதையெல்லாம் சரி செஞ்சு உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. எப்போவுமே நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட புன்னகைக்க கற்றுக்கோ. இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை எல்லாம், நீ செய்த நன்மைகளை எல்லாம் உனக்கே புண்ணியமாக பலனாக கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை சவால்னு நினச்சிக்கிட்டு தைரியமாக சந்திக்க தயாராகு. நீ நம்பிக்கையோடு புன்னகையோடு உன் வாழ்க்கையை வாழும்போது தான் இந்த சாயப்பா உனக்கு தேவையானதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க முடியும். எப்போவுமே முகத்தில் ஒரு புன்னகையோட எது இருந்தாலும் இல்லாட்டியும் வெளிப்படையாக சந்தோஷமாக இருக்கிறது போல் காட்டிக்கிட்டினா உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உன்னால் உணர முடியும். சும்மா முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதுலையும் சோர்ந்து போகிறதுலையும் அழுகிறதுலையும் எந்த பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன நடந்தாலும் தைரியமாக துணிச்சலாக சிரித்த முகத்தோடு இருப்பது தான் உனக்கு நல்லது. நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களையும் கடந்து வந்து தான் ஆகணும். அதனால் நல்ல மனிதர்களை அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்கள உன் கூடவே வச்சுக்கோ. சில மோசமான மனிதர்களை உன் வாழ்வில் நீ பார்க்கும்போது கண்டும் காணாமல் அவர்களை கடந்து வந்துவிடு. அப்படி அவர்களை பேசாமல் தவிர்ப்பது தான் உனக்கான நல்ல செயலாக இருக்கும். நீ எவ்வளவு நல்லது செஞ்சாலும் உன்னை குறை சொல்கிறதுக்குனே இங்கே சில ஆட்கள் இருக்காங்க. அவங்க எவ்வளவு குறை சொன்னாலும் நல்லது செய்கிறதுக்கும் உனக்கு ஆட்கள் இருக்காங்க. அப்புறம் என்ன, கெட்டது செய்யக்கூடிய இந்த அற்பமான சில மனிதர்களை நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு உனக்கு துணையாக ஆதரவாக நல்லது நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. இந்த சாயப்பா தான் உனக்கான எல்லாமுமாய் உன் பின்னால் இருக்கின்றத நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே.